மோனிகா இது ஏன் வச்சிருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான்மா. மோனிகா இங்க பாரு, இந்த பொம்மை கண்ணுல ரத்தம் வருது. ஐயோ, அதுக்கு நம்ம அதை எரிக்க போறோம்னு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. ஆமா மோனிகா, இது அப்படியே வச்சுக்கூடாது, இது உடனே எரிச்சிடணும். சீக்கிரமா சீக்கிரம். அம்மா இங்க பாருங்க, நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. என்ன வாங்கிட்டு வந்திருக்க போற? மறுபடியும் டாய்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்க போற? இல்ல என்ன புதுசா இருக்கு? அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பொம்மை இல்லம்மா, இதுதான் ட்ரெண்டிங்கான பொம்மை. எல்லாரும் இதுதான் இப்ப வச்சு விளையாடுறாங்க. ஏன் அம்மாக்கு கூட இதுதான் வச்சு விளையாடுறாங்க. அப்படி ட்ரெண்டிங்கா வச்சுக்கிற அளவுக்கு அந்த பொம்மையில என்ன இருக்கு? அம்மா இப்போ இத வச்சுதான் எல்லாரும் டான்ஸ் ஷார்ட்ஸ்னு எடுத்துட்டு இருக்காங்க. எங்க அப்பா எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு நல்லா தெரியும், உங்க அப்பா தான் இந்த மாதிரி பொம்மை வாங்கி கொடுத்து உனக்கு கெடுக்கிறாரு. உனக்கு பொம்மையும் வாங்கி கொடுத்து இது வீடா இல்ல பொம்மை கடையானே எனக்கு தெரியல. சரி சரி, அந்த பொம்மை வச்சு விளையாடு, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. ஹை, எனக்கு பிடிச்ச லபுபு டால். கிரீன், ப்ளூ, பிங்க், பிளாக். அட, இந்த கலர்ல எந்த கலர் இருக்குன்னு அவங்க போடவே இல்ல. சரி, சர்ப்ரைஸ் போல இருக்கு. உள்ள திறந்து பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அட, வாவ், பிளாக் கலரா, இது செம கியூட்டா இருக்கு. ஜாலி ஜாலி, இதை வச்சு நம்ம நல்லா விளையாடலாம். என்னது மான்ஸ்டரா? பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இத போய் மான்ஸ்டர்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அறிவே இல்ல. ஐயோ, என்ன கியூட், கலர்ஃபுல்லான ஐ வேற. செல்ல லபுபு. சரி, நம்ம இப்ப கொஞ்ச நேரம் தூங்கலானா? அட, மோனிகா தூங்கிட்டாளே. நல்ல வேலை, இந்த பொம்மைக்குள்ள விளையாடி சீக்கிரமா தூங்கிட்டா. இல்லன்னா இவன் என்ன வேலை செய்யவே விட்டுருக்க மாட்டான். அட, மோனிகா இன்னும் எழுந்துக்கலையா? இன்னும் தூங்கிட்டு இருக்கா? ஏ மோனிகா, எழுந்துரு, சாப்பாடு ரெடி பண்ணிட்ட பாரு, சாப்பிட்டு தூங்க. ஏ மோனிகா, எழுந்துரு மோனிகா. என்ன இது? ஒரே ரத்த ரத்தமா இருக்கு. ரத்தத்தோட கால் தடம் வேற இருக்கு. என்ன, நம்ம வீட்ல ரத்தத்தோட கால் தடமா? மோனிகா, மோனிகா, எழுந்து. மா, என்னாச்சுமா? ஏன் அப்படி கத்துறீங்க? மோனிகா, இங்க தரையில என்ன இருக்குன்னு பாரு. என்னது, ரத்தத்தோட கால் தடமா? அம்மா, அது ஏதாவது அடிபட்ட எலி ஓடி இருக்குமா? ஒழுங்கா பாருங்க. மோனிகா, எலிய இல்ல, எதுவும் இல்ல. அங்க பாரு, எல்லாம் குட்டி குட்டி கால் தடம். அது கண்டிப்பா அது லபுபு டாலோட காலு தான் மோனிகா. நல்லா பாரு நீ. அம்மா, ஏமா என் லபுபு மேல பழி போடுறீங்க? இங்க பாருங்க, எவ்வளவு அமைதியா படுத்துட்டு இருக்கு. அது கால் கூட எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க. உடனே அதுதான் கால் ரத்தம்னு சொல்றீங்க. ஆமா, இந்த பொம்மையோட கால் சுத்தமா தான் இருக்கு. இல்ல, கண்டிப்பா இது அந்த பொம்மையோட காலு தான். எல்லாரும் சொல்ற மாதிரி அது ஒரு மாஸ்டர் பொம்மை தான். அதுதான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கோம். நான் நினைக்கிறேன் மோனிகா தூங்கும் போது இந்த பொம்மை தான் எழுந்து நடந்திருக்கும். அம்மா, ஏமா ஏன் லபுவை இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? மோனிகா, உனக்கு ஒண்ணும் தெரியாது மோனிகா. ஊர்ல இந்த பொம்மையை பத்தி என்னென்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அந்த பொம்மையை போய் நீ வீட்டுக்கு லபுபு, நீ இந்த வேலையை பார்த்திருந்தா எங்க அம்மா கிட்ட சாரி கேட்றேன், ப்ளீஸ். சாரி எல்லாம் ஒன்னும் கேட்க வேணாம். இந்த பொம்மையை நீயே வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். ஏய் லபுபு, நீ கவலைப்படாத. எங்க அம்மா உன் மேல பாசம் காட்டலன்னு நான் இருக்க உன் மேல பாசம் காட்டுறதுக்கு. லபுபு, என் செல்ல லபுபு, செல்ல குட்டி, நல்லா தூங்கு. ஐயோ, தலை பயங்கரமா வலிக்குதே. அம்மா அம்மா, தலை வலிக்குதுமா. என்னாச்சு மோனிகா? அம்மா, தலை பயங்கரமா வலிக்குதுமா. மோனிகா, நல்லா தானே இருந்த, இப்ப திடீர்னு உனக்கு எப்படி தலைவலி வந்துச்சு? ஐயோ மோனிகா, என்னம்மா உடம்பு இப்படி கொதிக்குது? அம்மா, தலை வலிக்குதுமா. சரி சரி, நீ கவலைப்படாத, நான் போய் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். நீ அப்படியே சாஞ்சு படுத்துக்கோ.
மோனிகா ஏந்திரமா, இந்தா கொஞ்சம் மருந்து குடி. ஐயோ செம்மையா வலிக்குதுமா. பாருமா, மருந்து குடிச்சாதான் உனக்கு சரியாகும். கொஞ்சம் குடிச்சிரு. தலை வலிக்குதுமா. மோனிகா இப்பதானே மருந்து குடிச்சிருக்க, குடிச்ச கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரியா? சரி, நீ அப்படியே படுத்துட்டு இரு. நான் போய் உனக்கு சுட சுட பால் காசி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரியா மோனிகா? ஐயோ ரொம்ப நல்லா கொதிக்குதே. இந்த பாலை சூடா குடிச்சாதான் அவளுக்கு சீக்கிரமா சரியாயிடும். ஐயோ ஜரம் விட்ட மாதிரி இருக்கு, ஆனா உள்சூரா இருக்க மாதிரி இருக்கு. மோனிகா, மோனிகா எழுந்திருமா, இந்தா கொஞ்சம் சூடா பால் குடிமா. அம்மா எனக்கு இன்னும் தலைவலி சரியா போலமா. என்னது தலைவலி சரியா போலியா? அந்த மருந்து குடிச்சதுக்கு இந்நாட்டுக்கு போயிருக்கணுமே உனக்கு. சரி சரி, நம்ம கொஞ்சம் பாலை குடிச்சிருமா. குடி குடி. அம்மா எனக்கு இன்னும் தலைவலி போலமா. ஐயோ என்ன பண்றது? சரி சரி இரு மோனிகா, நான் போய் உனக்கு தைலம் எடுத்துட்டு வரேன். அது தேய்ச்சி விட்டா உனக்கு சரியா இருக்கும். சரியா? மோனிகா காட்டுமா, காட்டு. ஏய் மோனிகா, இது ஏன் வச்சிருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான்மா. ஃபர்ஸ்ட் இத தூக்கி போடு. அப்படி சொல்லாதம்மா. மோனிகா ஏன் மோனிகா புரிஞ்சுக்க மாட்ற? எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் மோனிகா. அது ஃபர்ஸ்ட் தூக்கி போடு. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போமா நீ. மோனிகா ஏமா புரிஞ்சுக்க மாட்ற? வீட்ல பாரு ரத்தத்தோட கால் தடம். அதெல்லாம் உனக்கும் உடம்பு முடியல. மருந்து குடிச்சா இன்னும் உனக்கு சரியாகல. இன்னும் புரிஞ்சுக்க மாட்டியா மோனிகா நீ? அம்மா இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. மோனிகா இது சரியான மான்ஸ்டர் பொம்மைமா. இது சரியான மோசமான பொம்மை. புரிஞ்சுக்க மோனிகா. அம்மா இங்க பாருங்க, இதுலயே இது பேரு மான்ஸ்டர்னு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இத மான்ஸ்டர்னு சொல்றீங்களா? ஐயோ இந்த பொண்ணு சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டாளே. சரி நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்றது? மோனிகா கிட்ட இந்த பொம்மையை கேட்டாலும் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டா. ஆனா எனக்கு நல்லா தெரியும், இந்த ரத்தத்தோட கால் தடம், மோனிகாவுக்கு உடம்பு சரியில்லாத போனது எல்லாம் இந்த மான்ஸ்டரோட வேலை தான். ஃபர்ஸ்ட் இந்த மான்ஸ்டர் அழிக்கணும். நான் நிறைய வீடியோவை பார்த்திருக்கேன். இந்த மான்ஸ்டர் வீட்டுக்கு வந்து அவங்களை என்னென்னமோ வச்சு செய்யுது. ஆனா அதை அழிச்சிட்டா வீட்டுல எல்லாமே சுகமாயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த மான்ஸ்டரை நம்ம அழிச்சே ஆகணும். மோனிகா நான் சொல்றத கேளுமா. மோனிகா நான் என்ன சொல்லவே வரல, அதுக்கு ஊகன்ற மரியாதை சொல்றத கேளு மோனிகா. மோனிகா இந்த பொம்மை நம்மளுக்கு வேணாமா. நான் இதை விட உனக்கு சூப்பரான பொம்மை வாங்கி தரேன். இது வேணாமா. இது வந்ததுல இருந்தா வீட்டுல என்னென்னமோ நடக்குது மோனிகா. சொல்றத கேளு. அந்த பொம்மை என்கிட்ட குடு. குடு மோனிகா, குடு மோனிகா. கொடுக்க மாட்டேன் மோனிகா. இதை விட உனக்கு பெரிய பாபிகால், அதுக்கப்புறம் டெடி பேர்லாம் வாங்கி கொடுக்குறேன் மோனிகா. இது உனக்கு வேணாம் மோனிகா. மோனிகா குடு மோனிகா. சரி இந்த லப்புவால எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா உனக்கு ஓகேவா மோனிகா? அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஆமா மோனிகா, நீ தான் முடிவு பண்ணும். இந்த டால் முக்கியமா இல்ல நான் முக்கியமா? இல்லம்மா எனக்கு நீங்க தான் முக்கியம். இந்தாங்க, இதை என்ன பண்ணணுமோ சீக்கிரமா பண்ணிடுங்க. சரி மோனிகா, நான் இது எரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வரேன். இங்க பாரு மோனிகா, இதுக்கு எரிக்க வேண்டிய பொருளை எடுத்துட்டு வந்துட்டேன். பேப்பரு, கேண்டலு, அதுக்கப்புறம் தீப்பெட்டி எல்லாமே ரெடியா இருக்கு. அம்மா எதை பண்ணாலும் சீக்கிரமா பண்ணுங்கம்மா. என்னால தலைவலி தாங்க முடியல. மோனிகா இங்க பாரு, இந்த பொம்மையை கொளுத்துறதுக்கான எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்துட்டேன். பேப்பரு, மெழுகுவர்த்தி, மேட்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்கு. குடு இந்த பொம்மையை எடுத்து கொளுத்திடலாம். மோனிகா இங்க பாரு, இந்த பொம்மை கண்ணுல ரத்தம் வருது. ஐயோ அதுக்கு நம்ம அதை எரிக்க போறோம்னு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. ஆமா மோனிகா, இது அப்படியே வச்சுக்கூடாது. இது உடனே எரிச்சிடணும். சீக்கிரம். மோனிகா நல்லா எரியுது. சூப்பர்மா. சாம்லாச்சு மோனிகா. அம்மா எனக்கு தலைவலி கூட சரியா போயிடுச்சுமா. நான் தான் அப்பவே சொன்னல மோனிகா, இந்த பொம்மையை எரிச்சா உனக்கு எல்லாமே சரியாயிடும்ட்டு. பாத்தியா, உனக்கு தலைவலி எல்லாம் போயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.